ஆனால் இதுதான் குடம்புளி. இந்த குடம்புளி வந்து பொதுவாகவே கேரளா பெண்கள் தான் நெத்தலி மீனில் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அவ்வளோ அவ்வளோ அவங்க கலராக இருக்கிறாங்க. அது நான் மறக்கலை. ஆக்சுவலாக தமிழ் பழமொழி என்ன சொல்லுதுன்னா, புலியை நம்பலாம் புலியை நம்பாதே. புளியை வந்து அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணவே கூடாது. உங்கள் நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் அந்த நெத்தலி மீன் சாலை மீனில் போடும்போது அது அடி வாங்கிடுது. அதனால தான் கேரளாக்காரங்க மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 80 வருஷமான குடப்புளி. எங்கள் அம்மா காலத்திலே உள்ளது, நான் கொண்டு வந்திருக்கேன். இதை சாப்பிட்டீங்கன்னா ஒரே நாளையிலே ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷராக மாறிடும். லோ ப்ரெஷர் உள்ளவங்க சாப்பிட்டாங்கன்னா போய் சேர்ந்துருவாங்க. அந்த அளவு இதில் புளிப்பு இருக்கும், அளவுக்கு அதிகமாக. இது நான் மக்களுக்கு வந்து டம்மி காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன், திங்கிறதுக்காக இல்லை. வேணும்னா என்னை படம் எடுக்கிற நண்பர்கள் இதை ருசிச்சு பார்க்கலாம், அதுக்கு ஒரு சான்ஸ் தரேன். எடுக்கத்திய இந்த குடம்புளிக்க ஒரு உண்மையான ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன். இந்த கரப்பாம்பூச்சி இருக்குல்ல, நீங்கள் இந்த குடம்புளியை திறந்து வச்சிங்கன்னா அன்னைக்கே வந்து எல்லாருமே சேர்ந்து அந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க வந்து முட்டை போடுறாங்க. அது எதுக்காக இதை தேடி வர்றாங்க, இந்த ஸ்மெல் அவங்களை என்ன பண்ணுது, எனக்கு இதுவரை அது புரியாதது. இதை பற்றி தெரிஞ்ச வல்லுநர்கள் இருந்தால் இதை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு அறிவை தாருங்க. நான் அதை உங்களுக்கு தலைமையாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லா கரப்பாம்பூச்சியும் வந்து முட்டை போட்டு வச்சுருக்கோம் காலமைக்கு உள்ளாரி. தலைவர் அது என்ன ரகசியம் தலைவர்?